ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்டா இவ்வளோ நாளாக கழிச்சு கேம் போகணும்னு கேட்டிங்கன்னா, கைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டை கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நாங்கள் சீட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். சாப்டர் 8 வரைக்கும் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சாப்டர் 9 இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். சீக்கிரமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை முடிஞ்சுன்னு நம்ம ஸ்கேரி ஸ்டேஞ்சர் ப்ளே பண்ணலாம். டர்ன் மிஸ்டி சிம்பிள் கிளீனிங் ரொட்டேன் இன்டு எ ஃபுல் ஃப்ளெஜர் பட் அட்டாக். ஓ, எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளை வந்து எதுவும் க்ளீன் பண்ணுவாங்களாமா, அதை வந்து நம்ம பட்ஸ் மூலமாக அதை அட்டாக் பண்ணுவோமா எப்படின்னு தெரியல. வாங்க கட் ஸ்கேனில் பார்த்துருவோம். கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கிளை என்னமோ சூப்பராக வித்தியாசமாக இருக்குது. ஏய், என்ன தைரியம் தலையை திட்டுவேன். ஏய், சாணியை முடிச்சவனே போடு தொழில் பார்த்துக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்ஸை வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம சில மெட்டீரியல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டை வந்து அந்த கிளவி லாக் பண்ணி வச்சிருக்கா. அந்த செட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா பனியை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கோம். பனி பார்த்தீங்களா, பனியை வச்சு அந்த டோரை நீக்கி முன்னே பண்ணி வச்சிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பனியை வந்து உருகிற மாதிரி நமக்கு சாண்டில் வேணும். சாண்டில் சொல்லுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, மெழுகுபத்திக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க எனக்கே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒரு பெரிய டாப் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது. நான் ஒரு டம்மி பீஸு, ஒன்லி தமிழோட தெரியும். அந்த மெழுகுபத்தி பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஏன்னா கரண்ட் போச்சுன்னா கிச்சன் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. இங்கே தான் இருக்குது. ஓகே, ஹேண்டில் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸுக்கு தேவையான தீனி, அது இங்கே தான் அந்த கிளை ஒழிச்சிருக்கா பேஸ்மெண்ட்டில், அதை எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் இதை வந்து நம்ம மிக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டுக்கு தான் போகணும். செட்டுக்கு போயிடலாங்க. செட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் தான் இருக்குது. இன்னும் கிளவி டான்ஸ் போட்டுக்கிறா. சாணியை பிடிச்சவங்களுக்கு டான்ஸ் கேட்குதா, டான்ஸு ரெடி வரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து உருக்க வைக்கணும், உருக்க வச்சுருவோம். ஓகே, இந்த டோரை நீக்கணும்னா இந்த கிளவி என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே 2 இதாட்டு இருக்குது, அதை வந்து மிக்சிங் பண்ணணும். வந்து பெயிண்ட் மாதிரி தெரியுது, ஆனால் பெயிண்ட்டு கிடையாது, இது வந்து வேறு கைஸ். இந்த வடை சைடு இருக்குதுங்களா, இதில் போட்டுருவோம். ஓகே, அடுத்து அதை கொண்டு வந்து இதில் மிக்சிங் பண்ணணும். க்ரீன் கலரு. ஓகே, இதையே எடுத்துலாம். வந்து இதையும் மிக்சிங் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுக்க போகிறோம். மிக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்ச வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளவியோட சூர் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு விக்கு வச்சுருப்பாள். அந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விக்கு ஓட்டுறக்கு ஒரு க்ளூ வேணும். அது இங்கே தான் இங்கே இருக்குமே, இல்லை இந்த ரூமில் இல்லை, அந்த ரூம் இங்கே இருந்த க்ளூ. இந்த க்ளூவை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ வந்து அந்த கிளவிக்கு வந்து ஆஃப் வைக்க போகிறோம். அவளோட விக்கு பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பா. எங்கே ஒர்க் ஷாப். ஓகே, இதுதான் விக் இருக்கும். இப்போ அந்த க்ளூவை போட்டுட்டு இப்போ அந்த பட்ஸோட தீனியை தான் மேலே கொட்டி விட்ருவோம். ஒட்டிடலாம். இன்னும் க்ளூவே ஒட்டாமல் இருக்குது, சீக்கிரம் ஒட்டி தொலை. இன்னொடா பக்காயிச்சா. ஓகே, இப்போ வந்து அந்த பட்ஸோட தீனியை கொட்டி விட்டுடலாம் கைஸ் தலைமை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளவியோட காலில் போய் இது பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி. அந்த கிளவிக்கு வந்து கிரிப்பே கிடைக்கும். ஆகா, பார்த்துட்டா சனியை முடிச்சோம். ஓப்பன் த டோர். ஓகே, இங்கே கிளவி வந்துட்டே இருக்கிறா, பிடிச்சிருவாளோ சனியை முடிச்சவளே. ஓ மை காட், கீழே போய் காலிங் அடிச்சிட வேண்டியதான். டெங் 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 வாடி கிளவி வா வா வா. வாழ யார்கிட்ட பாஸ் கேமர்ஸ்னால் சும்மாவா, எத்தனை டைம் கூட விளையாண்டுருக்கேன். ஓகே கைஸ், வந்து நான் அவளை ரிங் பண்ணி வச்சா அவள் கீழே வந்துட்டு இருப்பாள். இப்போ நம்ம மேலே போய் அதை வந்து நம்ம இது பண்ணணும். அந்த ஷூ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வந்து இந்த க்ளூவை வந்து தடணும். க்ளூ இல்லை, இது வந்து வேறு மாதிரி இருக்கும் கைஸ். வேறு வந்து எல்லாம் ஒரு மிக்சிங் செட், அதை போல் மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இங்கிருந்து எல்லாம் இதுதான். ஓகே, இப்போ வந்து அந்த கிளவிடத்தில் போட்டுடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கட் ஸ்கேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளவி போடு, அதை குருவி ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி வந்து அந்த குருவி கொட்டில் அந்த கிளவி வலிக்கிட்டு போய் கீழே விழுகணும். ஓ, க்ளீன் இதைத்தான் க்ளீன் பண்ணிட்டுக்கிறியா? இன்னும் ஒரு கிளி வந்துருக்குது. நான் போட்ட திணிக்கல ஒரு 10-15 குருவி வரணுவேன். என்ன கிளவி போடு. அவ்வளோதான். மண்டை கொண்டு ஐயோ, என்னடா கிளவி உருண்டையை பறந்துட்டா. ஓ மை காட், கிளவி உருண்டை பிடிச்சாச்சே. சரி, ஓகே, இது நல்லா ஃபன்னாக தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு விழாவில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சாப்டர் 8 தான் கைஸ். சாப்டர் 8ல் என்னென்னா என்ன போட்டிருக்கு, ஸ்கேரி டேல் எண்டிங். ஓகே, ஸ்கேரி டேல் எண்டிங்னா பார்த்துருவோம். இட்ஸ் டைம் டு சேக் ஆஃப் ஃப்ரான்சிஸ் மேக்கப் அண்ட் ஹீரோயின் மிஸ்டி என்னது ஃபேரி டேல் எண்டிங்கா. ஓ மை காட்,
என்னமோ கிளவி தான் பண்ணுறா கைஸ். சரி பாப்பா கட் ஸ்கேல் நடக்குது பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையே, என்ன கிளவி தான் யோசிக்கிறா. டாய் நானியம் பிடிச்சவளை என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ மேக்கப் செட்டு இது என்னமோ பண்ணிட்டு இருக்கிறா கைஸ். என்னது தலை வந்துட்டியா? தலை அவளை போட்டு தள்ளி தலை அப்படியே இன்னும் தலை மணிப்பேகிறான். ஓ மை காட், என் தலையை ஏதோ பண்ணுறான். அதனால் தலையை நான் பார்த்துருங்க. என் தலையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ரான்சிஸ் லுக் த மான்ஸ்டர். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு ஸ்டோரி புக் இருக்கும். அந்த புக்கை தூக்கிட்டு மான்ஸ்டரோட புக்கை வைக்கணும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு டவல் தேவைப்படுது. எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு பூத கண்ணாடி யூஸ் பண்ண போகிறோம். அந்த கண்ணாடி தொடக்கிறதுக்கு ஒரு டவல் வேணும். அது வந்து இந்த ஒர்க் ஷாப் ரூமில் தான் இருக்கும். அது அங்கே தான் இருக்குது. இந்த பூத கண்ணாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ரூமில் இருக்கும். ஒவ்வொரு பொருளை தூக்கி அந்த கிளவி எங்கெங்கேயோ ஒளி வச்சுருக்கா கைஸ். கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் கிளவி. ஆனால் இதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பூதக்கண்ணாடி இங்கே தான் ஒளி வச்சிருப்பான். அதில் இந்த கிளவிக்கு இந்த இடத்த வேறு எந்த இடமும் தெரியாது. இங்கே இருக்கா. ஓகே கண்ணாடி தொடச்சிடுவோம். இப்போ இந்த பூதக்கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அவளோட ரூமில் ஒரு பேக் இருக்கும். அது ஒரு சீட் இருக்குங்க. அந்த சீட் எடுத்து படிக்கணும். படிச்சுட்டு போகணும். அவன் என்னமோ கிரிக்கி வச்சுருப்பான். இந்த ஒரு ரூமு இங்கே தான் இங்கே பேக் வச்சுருப்பா பாருங்க தான். ஆமாம் பேக் இங்கே தான் இருக்குது. ஓகே கொஞ்சம் ஒரு பேப்பர் இருக்குது, அதை படிப்போம். எதுவும் போட்டுருக்கு. The number count float is not the grain subtracted first to be shown digital shown. என்னமோ எதிர்கேஸ் ஒன்றுமே புரியல. நம்ம மேலேருந்து கீழே பார்த்துட்டு போயிருக்கோம். இதை போய் புதுக்கடை பார்த்தா தான் நம்மளால் வந்து அந்த இதை ஓப்பன் பண்ண முடியும். அது ஓப்பன் பண்ணுற பாஸ்வேர்டு அதில் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. கீழே ஒரு செஸ்ட் இருக்குது. அந்த செஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணணும். அவள் பேஸ்மெண்ட்டில் ஒளி வச்சுருக்க அந்த செஸ்ட்டை. சரி ஓகே செகண்ட் டிஜிட் ஃபஸ்ட்டு டிஜிட் 1 4th நம்பர் கைஸ். இதுக்கு வந்து எல்லாம் ஒரே பாஸ்வேர்டு தான், மாறி மாறிலாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே போயிடலாம். இங்கே கிளம்பி மேலே வரான். சனியை முடிச்சாலே வந்துடுறா. ஐயோ அவ்வளோதான் கைஸ் வந்துட்டா. ஓகே நின்ட்டா. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த ஸ்கேரி புக் வந்து கீழே தான் இங்கே இதில் இருக்கும். ஒரு செஸ்ட்டு போய் அடைச்சி வச்சுருப்பா கிளவி தான். ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு பாஸ் வந்தீங்கன்னா 6347 இல்லை கைஸ் தப்பாக சொல்கிறேன். 64673. ஓகே லாக் ஓப்பன் ஆச்சு கைஸ். இப்போ இதில் இருக்கிற மான்ஸ்டர் புக்கை தூக்கிட்டு போய் அங்கே மேலே போய் ஸ்டோரி புக்கில் வந்து எடுத்து மிக்சிங் பண்ணணும். ஓகே பார்த்தீங்கன்னா மிக்சிங் இல்லை கைஸ், மாற்றி வைக்கணும். வேறு திடீர்னு படிக்கிட்டு வரா மறுபடி போகிறா உள்ளே வந்துட்டா நம்மளை பிடிச்சோம். ஒரு பயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புக் படிக்கிற ரூம் அங்கே அங்கேயே கைஸ். ஐயோ பார்த்துட்டா. மை காட் ஓடுறா தம்பிடா. லை யாருன்னு நினச்சேன். ஜாக்கி சானுக்கு அண்ணன்டே. ஓகே கிளவி பார்த்துட்டு மாதிரி திரும்பி போகிறான். அப்படியே போயிட்டானா பரவாயில்ல. சனியை முடிச்ச திரும்பி வரக்கூடாது. போயிட்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான்ஸ்டர் அட்வென்ச்சர் புக் வந்து அந்த இடத்துல இந்த புக்கோட ரூம் இருக்கும். அவன் உட்காந்து படிப்பா. ஐயோ அங்கேயே போகிறாளே அடி கிளவி இருடி. இப்போ வந்து நம்ம வந்து அவளை வெளியே வரக்கணும் கேஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல் அடிக்கணும். டெங் வந்து தொலடி சனியை முடிச்சவளே. ஓகே இங்கே தான் கேஸ் இந்த புக்கு இருக்கும். அதை மாற்றிடலாம். ஓகே இந்த ரூம் இல்லை, இதுக்கு ஆப்போசிட் ரூம் நினைக்கிறேன். இதே ரூம் தான். ஓகே இவன் மாற்றியாச்சு. அடுத்து என்ன நடக்குது கட் ஸ்கேலில் பார்த்துருவோம். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மேக்கப் செட் வந்துட்டான். அந்த புக்கை பார்த்துட்டு இது வந்து கேஸ் இந்த புக்கு இருக்குன்னா அந்த மேக்கப் போட கொடுத்துது. ஓகே இவன் வந்து ஒரு மேக்கப் இவன் போல தெரியுது. இப்போ வந்து அந்த புக்கில் இருக்கிற மாதிரி மேக்கப் பண்ணிட்டுருவான் போல தெரியுது. ஓ மை காட் என்ன தலைக்கு பாதி மூக்கை காணோம். ஓகே இன்றைக்கி வந்து கிளையோட சோகை எடுத்தாச்சு நாம. ஓகே அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. முதல் பார்க்க. ஓ மை காட் அவனே பயந்துட்டான். மோட்டை அடிச்சுட்டு என்னென்னா என் தலை மேலே கை வைப்பேன் இறை ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையை அடிச்சு போட்டான். அதனால் சும்மா விடக்கூடாது. அடுத்த இதில் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ல் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு மிஷின் என்னென்னா சாப்டர் 8 இங்கே இருக்கா. ஓகே ஃப்ளைட் கிளப். இது பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே தான் அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து உள்ளே வேறு ஸ்கின் வருது. ஏன்னா இந்த கேம் ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போ 2வது ஃபைட் கிளப்னு வருது. ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. கட் ஸ்கேனில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னும் கிளவி என்னமாச்சு நோட்டுக்கலால். ஐயோ இல்லைடா கோடர் எடுத்துகிட்டு இன்னடி பண்ணுற. ஓ கோடரியோட ஸ்பீடாக இருக்குன்னு காட்டுறாளோ. ஓ மை காட் ஏஸ் இது என்னமோ லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கா. சரி இவளே இந்த வாயில் மொக்கம் வாங்கிட்டு இருக்கிறா. நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணணும் அவசியமாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அங்கே ப்ளே பண்ணுவோம். என்னமோ லேப்டாப் கொண்டு வரோன்னே நம்ம தலை
தலை என்னாச்சு தலை எடுத்து லேட்டாக கூடான்ற. ஓ பென்ட்ரைவர் இருக்குது அது தூக்கி மேலே போட்டானா. சரி ஓகே பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளவி வந்து பென்ட்ரைவ் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த பென்ட்ரைவ் போய் அவங்களுக்கு வந்து நம்ம 2 லேப்டாப் வந்து ஆன்டி வைரஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த பென்ட்ரைவ் எப்படி எடுக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு வில்லு தேவைப்படுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவாணி தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பொருள் தேவைப்படுது, வேறு இன்னொரு பொருள் தேவைப்படுங்க. அது பேர் வாயில் வரமாட்டேங்குது. சரி எனக்கு பார்ப்போம். இப்போ தான் தலைவாணி எடுத்தாச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் எடுக்கணும். அது அது பேரே வாயில் வரமாட்டேங்குது. கிளவி வேறு எங்கே சுற்றி திரிகிறா. இருங்க போனதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் இங்கே தான் வந்து அந்த இது இருக்கும் டேப். ஓகே ஆமாம் கைஸ், டேப்பு வாயில் வந்துச்சா. இப்போ இந்த டேப் எடுத்து போய் அந்த பாத்ரூமில் வந்து 2 உடஞ்சி போன ஒரு இதாட் இருக்கும். அதை வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்து கீ இருக்கும், அதை எடுக்கணும். ஓகே இப்போ வந்து அந்த கிளையை மேலே வெளியே இறக்கணும். ஏன்னா அவன் அங்கே சுற்றி திரிகிறான். அங்கேருந்து நமக்கு தான் ஆப்பு. அதனால் அவளை கீழே வர வச்சுருவோம். வெளில அடிச்சுட்டா நான் சனி முடிச்சு ஒன்றும் வரல. நம்ம இந்த வழியாக போந்து கிச்சன் ரூம் வழியாக மேலே ஏறிடுவோம். ஓகே கிளை வந்துட்டுருக்கா கைஸ், வந்துட்டுருக்கா. இந்த வழியாக போனால் நம்ம பிடிச்சிருவோம். நம்ம இப்படி சுற்றி போகலாம், அப்படியே போயிடுவோம். ஓகே இங்கே டோர் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம மேலே போய் அந்த கிளவியோட பாத்ரூம் போக போகிறோம். என்ன பண்ணி தொலைகிறது, அந்த கிளவியோட பாத்ரூம் வர வச்சுட்டா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே குதிச்சு இங்கே அந்த கிளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரூம் பற்றிலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்கா கைஸ். அது பாத் டியூப் வேறு இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே இது வேறு உடஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணணும். டேப் ஆளுங்க ஐயா, இல்லை டேப்பை போட்டு ரெடி பண்ண பார்த்தா அது மேலே தனியாக குச்சி வந்துச்சு. இப்போ அதை கீழே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டேப் போடணும். ஓகே டேப் போட்டுடலாம். ஓகே டேப் சுற்றி அவ்வளோதான் கைஸ். கையில் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து கீ இருக்கும். அந்த கீ எடுக்கிறது தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஓப்பன் இந்த டோர். ஓகே கைஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சாவி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி போக போகிறோம். கீழே லைக் பண்ணால் கிளம்பி பிடிச்சிருவோம். நம்ம மேலேருந்தே போயிடலாம். குதிரா கைப்புள்ள குதி. அப்பா டேமேஜ் ஆகலை. இப்போ இந்த கீ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கைஸ், ஒரு செஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த அது ஓப்பன் மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே வந்து ஒரு லேப்டாப் பிடிச்சிருப்போம் அந்த கிளவி. அதுக்கு தான் அந்த கீ, வேறு எதுக்கு மேலே இல்லை. சரி தான் தலைவணி செட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ அந்த வெளில வச்சு நம்ம அடிக்க போகிறோம். அடிச்சிடுவோம். கூடிங்க தான் இருக்கா. ஓகே இதெல்லாம் பென்ட்ரைவ் போய் விழுந்தது பார்த்தேன். ஓகே எனக்கு பென்ட்ரைவ் அடிக்கடியில் பென்ட்ரைவ் கீழே வந்துடணும். ஓகே கைஸ் பென்ட்ரைவ் வந்துச்சு. அதை டேமேஜ் ஆகக்கூடாது தான் தலைவாணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு போய் இப்போ அந்த கிளையோட லேப்டாப்புக்கு ஆன்டி வைரஸ் செட் பண்ண போகிறோம். ஆன்டி வைரஸ் வைரஸ் எடுத்து போகிறோம். இன்னும் கிளை ஸ்டக்காக நின்ட்டா. ஓகே இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸு. அவரோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா அவன் டிவி ரூமில் ஒரு லேப்டாப் வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஆஃபீஸ் ரூமில் ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த 2 லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஏற்றணும். ஆஹா மறுபடியும் தெரிஞ்சு சுவாத்திரிதே கிளவிக்கு. அப்படி சனியை முடிச்சவளை என்ன வரைக்கும் 3 நாள் தானே போட்டிருந்தேன். அதே போட்டிருக்க வேண்டியதானே. ஓகே அவள் வெளியே வந்துடுவா கைஸ். அந்த கேவலில் போய் இந்த லேப்டாப்பில் வந்து செட் பண்ணிடுவோம். இந்த ரூம் இல்லை, இங்கே இருக்காருங்க. இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த கீ. ஓகே கீ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ லேப்டாப் வந்து வைரஸ் செட் பண்ண போகிறோம். வைரஸ் செட் பண்ணிடலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ், வைரஸ் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பண்ணுற முடியும் மேலே ஒரு இது இருக்கும், அங்கே போய் செட் பண்ணணும். மறுபடியும் வைரஸ் செட் பண்ணணும். செட் பண்ணிவிடுவோம். மேலே தான் போகணும். மேலே தான் அவனோட ஆஃபீஸை வேறு ஒளி வச்சுருக்கான். அந்த கிளச்சி ஆஃபீஸில் வந்து லேப்டாப் ஒளி வச்சுருக்கா. முதல்ல அதை போய் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அவன் இங்கேயே சுற்றிடுறா. முதல்ல அவன்கிட்ட எஸ்கேப் ஆகணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் நம்ம கிளவியோட லேப்டாப்பில் போய் வைரஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வந்து போனால் பாஸ்வேர்டு வந்து போட்டுரும். பட் ஆனால் பாஸ்வேர்டு என்ன ஆகுதுன்னா அக்செப்ட் ஆக மாட்டேன்ருச்சு. என்ன காரணம்னு தெரியல கைஸ். பாருங்கள் அந்த ஸ்கின் தான் நடக்கும். இப்போ நான் போகிறேன்னா லேப்டாப் போடுறேன். லேப்டாப் போகும்போது என்னென்னா பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக் போட்டு உள்ளே ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து ஓப்பனே ஆகலை. என்டரே பாஸ்வேர்டு சொல்லிட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு பக் ஆகிடுச்சு கைஸ். எனக்கு இந்த மிஷினே இதாகல. அவ்வளோதான் போவேன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு 1/2 hour பண்ணியிருப்பேன். அவரை வரவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் இது ஒரு பக் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய், லவ் யூ கைஸ், see you.